நலன்புரி அரசாங்கம் என்பது கம்யூனிசத்தை எதிர்கொள்வதற்கு அவர்கள் கண்டுபிடித்த தத்துவம்தான், ஒரு தந்திரம்தான். நாங்கள் புலம்பெயர்ந்து 11 லட்சத்துக்கும் அதிகமான ஈழத்தமிழர்கள் புகலிடங்கோடி இருப்பது இந்த நலன்புரி அரசுகளில் தான். நலன்புரி அரசுகளின் காலத்தில் தான் நாங்கள் ஒரு பலமான புலம்பெயர் சமூகமாக எழுச்சி பெற்றோம். நலன்புரி அரசு என்பது கம்யூனிசத்துக்கு எதிராக முதலாளித்துவம் கண்டுபிடித்த தற்காப்பு கவசங்களில் உண்டு. எனவே கம்யூனிசம் அந்த அர்த்தத்தில் தோற்கவே இல்லை. அதற்கு எதிராக முதலாளித்துவம் தன்னை பலப்படுத்திக் கொண்டதனால் மானிட குலத்துக்கு நன்மை கிடைத்தது. நல்லகண்ணு இவை எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருந்தார். நல்லகண்ணு இறக்கும் பொழுதும் இறந்து 3 நாட்களிலும் அந்த ஒரு துருவ எழுச்சி நிரூபிக்கப்பட்டது. ஒரு துருவ அரசியல் என்பது போராடும் இனங்களுக்கு இப்பொழுது வரை பாதுகாப்பற்றதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் எந்த துருவம் போராட்ட அமைப்பு நசுக்கும் அரசாங்கத்தோடு நிற்கிறதோ அதே துருவம்தான் போராட்ட அமைப்பையும் ஏதோ ஒரு விதத்தில் கையாள பார்க்கிறது. இது தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு நடந்தது. அதாவது முன்பு அரசாங்கத்தை கம்யூனிசம் ஆதரித்தால் விடுதலை இயக்கத்தை முதலாளித்துவம் ஆதரிக்கும். இப்பொழுது அரசாங்கத்தை அந்த ஒரு துருவம்தான் கையாளும். போராடும் மக்களை அல்லது போராட வேண்டிய தேவையுள்ள மக்களை இந்த ஒரு துருவத்துக்குள் இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற ஐஎன்ஜிஓக்கள் கையாளும். ஐஎன்ஜிஓக்கள் கையாளும். 1989க்கு பின்னுக்கு இருந்து இந்த சூழல் விரிவடைந்து வருகிறது. ஐஎன்ஜிஓக்களுக்கு ஊடாக போராட வேண்டிய தேவை இருக்கும் மக்களை கையாள்வது.